நாளைக்கான எபிசோடு செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விருமன் எப்படியும் இந்த பரமேஸ்வரிக்கு வந்து பரிவட்டம் கட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுல விடாப்படியாக இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த சமயத்தில் போலியோ ஒருத்தவங்கள சாமி ஆட சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டு மயில் வாகனம் வந்து அவர் சாமி ஆடி இந்த பக்கம் வந்து பரிவட்டம் வந்து இந்த பரமேஸ்வரிக்கு தான் குடும்பத்துக்கு தான் சேரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம எது சொன்னாலும் வந்து சரிப்பட்டு வராது, நம்ம வந்து புத்திசாலியாக இருந்தால் அவன் நம்மளோட புத்திசாலியாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது. சரி விடுங்க, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து பரமேஸ்வரி வந்து வேணான்றாங்க, எனக்கு பரிவட்டம் அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்தி வந்து சொல்கிறாங்க, எதுக்காக பாட்டி இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டுருக்க, உனக்கு வருஷம் கிடைக்கிறது வந்து 30 வருஷமாக அதையே வேண்டான்னு சொல்கிறேன். நான் வேண்டான்னு சொல்லலை பேராண்டி, என் பேத்திங்க இந்த தடவை வந்து பரிவட்டத்தை முதல் மரியாதை வாங்கிக்கட்டும், அதுதான் எனக்கு ஆசை, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ரேவதி வந்து எல்லோரும் சம்மதம் சொல்கிறாங்க. உடனே கோவிலில் உள்ளவங்க எல்லோரும் வந்து ரேவதிக்கும் சரி இந்த பக்கம் 4 பொண்ணுங்களை பேத்திக்கும் வந்து பரிவட்டம் கட்டி இந்த பக்கம் வந்து அழகு பார்க்குறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பரமேஸ்வரி பாட்டி அதை பார்த்தோன்னே வந்து வர இந்த சின்ன பசங்கக்கிட்ட கூட வந்து நம்ம தோற்று போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விருமன் கடுப்பில் அங்கேருந்து கோச்சிட்டு வந்து கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம். இந்த சிவனாண்டியாலையும் ஒன்றும் செய்ய முடியலை. அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கூழ் வந்து ஆடி மாதத்துக்காக இங்கே கரெக்டாக ரேவதி வந்து ஒவ்வொருத்தருக்காக வந்து கோவிலில் வந்து வர்ற எல்லாருக்கும் வந்து பக்தர்களுக்கு வந்து இந்த பக்கம் வந்து கூழ் கொடுத்துட்டு சந்தோஷமாக வந்து மனசார வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு. அந்த சமயத்தில் கார்த்தி வந்து இந்த பக்கமாக வந்து நின்னோன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ரேவதி என்ன பார்க்குற அப்படின்னு வந்து கார்த்தி வந்து கண்ணுலேயே வந்து கேட்டோன்னே ரேவதி வந்து அதுக்கு க்யூட்டாக வந்து கார்த்தியை பார்த்து இந்த பக்கம் வந்து கண்ணை அசைக்கிறாங்கன்னே சொல்லிடலாம். அதை பார்த்துட்டு ராஜா வந்து கொஞ்சம் வா தனியாக அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க. வந்தவுடனே பேசுகிறாங்க, என்ன நீ வந்து எல்லோரும் வந்து போயிட்டுருக்க இடத்துல இந்த மாதிரி இடத்துல வந்து நீ என்னை பார்த்து வந்து இப்படி வந்து கிண்டல் பண்ணேன்னா வந்து சைட் அடித்தேன்னா இது சரியாக இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் ராஜா, என்னோடய புருஷன், அவரை நான் எப்போ வேணாலும் வந்து நான் பார்ப்பேன், நான் கன்னத்தை பிடிச்சி கிள்ளுவேன், முத்தம் கொடுப்பேன், அதெல்லாம் வந்து யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது. ரேவதி என்ன ஆச்சு உனக்கு, நேத்திலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ வந்து இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறேன். எங்கே இருந்தால் என்ன, என் புருஷன் நீதாங்கிறத வந்து ஏதாவது வேறு இடத்துக்கு வந்துட்டால் மாற்ற முடியுமா என்ன, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ரேவதி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. உன்கிட்ட எனக்கு என்ன பதில் சொல்கிறேன்னே தெரில அப்படின்னோன்னு, ஏன் பதில் சொல்கிற, என்கிட்ட வந்து அன்பாக பேசி என் அன்பை வந்து புரிஞ்சுக்க வழியை பாரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரேவதி வந்து சொன்னோன்னே, உன்கிட்ட வந்து பேசி புரிய வைக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜா வந்து கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம். நீ என்கிட்ட வந்து நான் உன்கிட்ட ஆசையாக கிட்டக்க வந்தால் நீ விலகி போகிறல்ல, இனி அதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது ராஜா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உன்னை வந்து விடவே மாட்டேன், கூடி சீக்கிரம் உன் வாயாலேயே வந்து நீ தான் என் மனைவி அப்படின்னு நான் வந்து சொல்ல வைக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து மனசுக்குள்ளே வந்து ரேவதி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து மற்ற தங்கச்சிங்க அக்கா வந்துடுறாங்க. ரோகிணி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வா வந்து நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பரிவட்டம் கட்டி முடித்து எல்லாேருக்கும் வந்து கூழ் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக வந்து சாமிக்கிட்ட வேண்டிட்டு இந்த பக்கம் அம்மா எப்படியாவது வந்து ஜெயிக்கணும், அதுக்கு நீதாம்மா அருள் புரியணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து ரேவதி வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. மயில் வந்து கரெக்டாக நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் ரேவதி வந்து இப்போ உங்ககிட்ட வந்து ரொம்ப அன்பு பாசம் அதிகமாகவே காட்டுறா போல் அப்படின்னு சொல்கிறப்ப, ஆமாம் நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, ஏன்பா அவளே வந்து உன்னை வந்து இவ்வளோ தூரம் அன்பு பாசத்தை வந்து உன்னை வந்து ஏற்றுக்கிட்டா, நீ எதுக்காக வந்து அவளை வந்து வெறுத்து ஒதுக்குற அப்படின்னு. யார் சொன்னால் நான் ரேவதியை வந்து வெறுத்து ஒதுக்குறேன்னு, எனக்கும் வந்து அவளை வந்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி மொத்த குடும்பத்தையும் வந்து கார்த்தி வந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து கோயில் வாசல்லேருந்து அழைச்சிட்டு போகிறதோட முடிச்சிருக்காங்க.